वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 9 and 10 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல்ல அந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத, அது எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நாம சொல்ல போறோம். அதை குழந்தைகள்லாம் சொல்லுவான், எல்லாரும் கேளு. புத்திமான் நீதிமான் வாக்மி श्रीमान शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः तम्बुग्रीवो महाहनुः बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांशो महाबाहुः तम्बुग्रीवो महाहनुः बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः तम्बुग्रीवो महाहनुः श्लोक नंबर 10. मघोरस्को महेश्वास गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः कुललाटः सुविक्रमः अघोरस्को महेश्वास गूढजत्रुररिन्दमः आजानुबाहुः सुशिराः कुललाटः सुविक्रमः பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 9. புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணः விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவோ மகாஹனுஹு அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகமானது நாரத முனிவர் வால்மீகியின் இடத்துல சொல்லிட்டு வரா மாதிரி இருக்கு. அதற்கு முன்னாடி 8வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதா நியதாத்மா மகாவீரியோ துதிமான் திருதிமான் வசி. இந்த இக்ஷ்வாகு வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சம் இருக்கு. அந்த வம்சத்தில் தோன்றிய ராமன் என்று பெயரை உடையவன், ஒளி மிகுந்தவன், தைரியசாலி, இந்திரியங்களை தன் வசத்தில் வைத்திருப்பவன், அப்பேற்பட்ட ஒருத்தன் இருக்கான்.
மேலும் அந்த மனிதன் எப்படிலாம் இருக்கான் அப்படிங்கிறத இன்னும் அதை தொடர்ந்துட்டே போறார். மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்கள்லையும் அதான் சொல்ல போறார். இப்படியாக இந்த 9வது ஸ்லோகத்துல புத்திமான், எப்பேற்பட்ட புத்தியை உடையவன் தெரியுமா? புத்தியில 2 விதம் இருக்கு. படிப்பு வேற, புத்தி வேற. வித்யா அப்படிங்கிறது வேற, புத்திங்கிறது வேற. கத்துண்ட வித்யை எந்த இடத்துல பிரயோகம் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டா உபயோகப்படுத்துறது தான் புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவா. அப்படி சம்யோஜக புத்தியுடையவன் புத்திமான். நீதிமான் இல்லையா? புத்திமான் சொல்லும் போது மனசு என்ன சொல்றதோ அதை கேட்கணும். அப்படிப்பட்ட புத்தியுடன் இருப்பவன் நீதிமான். நீதி நெறியை உடையவன் இல்லையா? நீதி நெறிகளை முறையாக கடைபிடிப்பவன். வாக்மி, வாக்மின்னா என்ன? நல்ல வாக்கை உடையவன். சொற்கள் நம்ம பிரயோகம் பண்ணும் பொழுதே சொற்களை தேடி தேடிதான் பிரயோகம் பண்ணணுமா. நல்ல வார்த்தைகள் பேசணும் இல்லையா? நல்ல சொற்கள் பேசணும், இனிமையாக பேசணும். அப்படி எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசக்கூடிய வாக்மி, நல்ல வாக்மன்மம் உடையவன். ஸ்ரீமான், எல்லா மங்கள எல்லா விதமான மங்களங்களையும் உடையவன் இல்லையா? ஸ்ரீமான், எல்லா விதமான மங்களமும் அவனிடத்தில், அதற்கெல்லாம் மங்களங்களுக்கு குறைவே கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்ரீமான். மேலும் சத்ரு நிபர்ஹணஹா, எதிரிகளை, சத்ருனா எதிரி, எதிரிகளை எப்பேற்பட்ட சத்ரு நிபர்ஹணஹா, சரியான முறையில தண்டிப்பவன். குற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தண்டனை இல்லையா? அதிகமாகவும் தண்டிக்க கூடாது, தண்டிக்காம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடியவன் யார் தெரியுமா? அந்த ராமஹா என்ற பெயரை உடையவன், சத்ரு நிபர்ஹணஹா. மேலும் விபுலாம்சஹா, பரந்த தோள்களை உடையவன். அப்படியே அவனுடைய ஷோல்டர்ஸ்ல அப்படியே பிராடா இருக்கு. அப்பேற்பட்ட அவனுடைய சரீர அவயவங்கள் எப்படி இருக்கு, குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் இதற்கு அப்புறமா வரக்கூடிய அந்த 10வது ஸ்லோகத்தின் மூலமாகவும் அழகா விவரிக்கிறார் நாரத பகவான். புத்திமான், புத்தியுடன் இருப்பவன். நீதிமான், நீதி நெறிகளை கடைபிடிப்பவன். வாக்மி, சொல்லுல அப்படி நல்ல சொற்களை பயன்படுத்துபவன், நல்ல வாக் அப்படிங்கிற திறமையை உடையவன். ஸ்ரீமான், எல்லா விதமான மங்களங்களையும் குறைவில்லாமல் பெற்றவன். சத்ரு நிபர்ஹணஹா, எதிரிகளை சரியாக தண்டிப்பவன். விபுலாம்சஹா, பரந்த தோள்களை உடையவன். அடுத்தது பாருங்கோ, கம்புக்ரீவஹா, என்னக்கா சங்கு இருக்கு இல்லையா? கிரீவகான கழுத்து. இப்போ ஹயக்ரீவகான்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? குதிரை போன்ற முகத்தை உடையவன் ஹயக்ரீவன். அந்த மாதிரி இங்க கம்புக்ரீவகான்னு பேரு ராமருக்கு. சங்கு, கம்புனா சங்குக்கு பேரு இல்லையா? சங்கு போன்ற கழுத்தை உடையவன். மகாஹனுகு, அனுமானால் நமக்கு ஞாபகம் என்ன? தாடை, பெரிய தாடையை உடையவன். அந்த மாதிரி மகாஹனுகு, அனுனா தாடை, மகானா பெரிய பெரிய தாடையை உடையவன். இது அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்றதையும் சொல்றார். குணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னார். புத்திமான், நீதிமான், வாக்மி, ஸ்ரீமான், சத்ரு நிபர்ஹணஹா, எதிரிகளை சரியாக தண்டிப்பவன். விபுலாம்சஹா, இப்போ அவருடைய அவயவங்கள் எப்படி இருக்கு, தோற்றம் எப்படி இருக்கு? ராமர் சொல்ல அப்படி ஆஜானுபாகுவா இருக்க மாட்டாரா? அப்படி விபுலாம்சஹா, பறந்து விரிந்த தோள்களை உடையவன். மேலும் கம்புக்ரீவஹா, சுவாமி இந்த கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்து பகுதி, அது சங்கு போன்ற கழுத்தை உடையவன். மேலும் மகானுகு, பெரிய தாடையை உடையவன். சுவாமி, அப்பேற்பட்ட தோற்றத்தில் ஒரு மனிதன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ராமபிரானுடைய அந்த குணங்களையும் சரீர அவயவங்களையும் அங்க வர்ணிச்சுட்டே வரார். யாரு? நாரத பகவான். அது வால்மீகி கேட்டுட்டே வரார். அந்த வரிசையில 9வது ஸ்லோகம், புத்திமான், நீதிமான், வாக்மி, ஸ்ரீமான், சத்ரு நிபர்ஹணஹா, விபுலாம்சோ மகாபாகு, கம்புக்ரீவோ மகாஹனுகு அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 10. அந்த ஸ்லோகம் நம்பர் 10 அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்துட்டு போலாம்.
இல்லையா? பாருங்க, நியதாத்மா என்ன அர்த்தம்? சுவாதீனாந்த கரணஹா. போன 8வது ஸ்லோகத்தினுடைய கண்டினியூவேஷன். மகாவீரியா மகோஜாக தியுதிமான் திருதிமான் வசீன்னு பார்த்தோம். மேலும் இக்ஷ்வாகு வம்ச பிரபவான்னு பார்த்தோம். ராமோ நாம ராம இது நாம்னா பிரசித்தான்னு பார்த்தோம். மாணவீகி ஞாதா, எல்லோரோடும் நன்கு சாதாரண மனிதர்களோடு அறியப்படுபவர்கள். அப்பேற்பட்டவன் புத்திமான். இந்த 9வது ஸ்லோகம் இங்க ஆரம்பிக்கிறது. புத்திமான் நாம பிரசஸ்த புத்தி சம்பன்னஹா சொன்ன இல்லையா? இன்டெலிஜென்ட், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்யோஜக புத்தி இருக்கணும். நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனா சமயத்துக்கு மறந்துடும். அது சரியான புத்தி கிடையாது. தேவைப்படும் சமயத்தில் அதை பயன்படுத்தணும். அதுதான் புத்திமான், பிரசஸ்த புத்தி சம்பன்னஹா. மேலும் நீதிமான், நீதிஜ்ஞா, இந்த நீதி நெறியை தவறாமல் பின்பற்றக்கூடியவன். வாக்மி, வாக்மினா பிரசஸ்த பக்தா. சொல்லுவா இல்லையா திருக்குறள்ல? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லுவா இல்லையா? நிறைய சொற்கள், இனிமையான சொற்கள் நிறைய இருக்கு நம்ம பேசுறதுக்கும் பிரயோகம் பண்றதுக்கும். அந்த மாதிரி ராமபிரான் அவர் பேசக்கூடிய சொற்கள் எல்லாமே இனிமையா இருக்குமா. அப்படி தேடி தேடி வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடிய வாக்மி. ஸ்ரீமான், ஸ்ரீ சம்பன்னஹா, எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவன். ஸ்ரீமான் இல்லையா? எல்லா மங்களங்களையும் உடையவன். மேலும் சத்ரு நிபர்ஹணஹா, ரிபு நாசகா. ரிபுனா யாரு? சத்ரி, எனிமி. எனிமிகளை நாசகா, சரியான முறையில தண்டனை கொடுத்து அழிப்பவன். மேலும் விபுலாம்சா, உன்னத ஸ்கந்தஹா, ஷோல்டர்ஸ். அப்பேற்பட்ட பிராடான ஒரு ஷோல்டர்ஸ் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த 9வது ஸ்லோகம் மூலமா வர்ணிக்கிறார். 10வது ஸ்லோகமும் அதே தான் தொடர போறார். என்ன ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் அப்படின்னாக்கா, மகோரஸ்கோ மகேஸ்வாசோ கூடஜத்ரு ரிந்தமஹா ஆஜானுபாகு சுசிராக சுழலாட்ட சுவிக்ரமஹா. அவனுடைய அவயவங்கள் எப்படி இருக்கு பாருங்க. மகோரஸ்கா, பரந்த தோள்கள், பெரிய மார்பை உடையவன். இல்லையா? அவனுடைய வக்ஷஸ்தலம் சொல்லுவா இல்லையா? அந்த மார்பகம் எப்படி இருக்குனாக்கா பறந்து விரிந்த அப்படி பெரிய மார்பை உடையவன் மகோரஸ்கா. மேலும் மகேஸ்வாசகா, பெரிய வில்ல வச்சுருமா சுவாமி கையில. எப்படி இருக்கும் தெரியுமா அந்த வில்லு? பாக்குறதுக்கே அப்படி இருக்கும் அந்த வில்லு இல்லையா? மேலும் கூடஜத்ருஹு, இப்போ அந்த பெரிய வில்லை உடையவன்னா என்ன இருக்கணும்? அதற்கேற்ற பலம் பொருந்தியவனாக இருக்கணும் இல்லையா? எல்லாராலையும் அந்த வில்ல பிடிச்சிட முடியுமா? அப்போ பலம் உடையவன். கூடஜத்ருஹு, உறுதியான தோள்களை உடையவன். அப்படி தன் தோள்கள் பக்கத்துல அந்த வில்லை அப்படி வச்சான்னா அதனோட உயரத்துக்கு, அவனுடைய பிராடான ஷோல்டர்ஸ்க்கு அந்த வில் அப்படிங்கிறது அப்படி போய் நிக்குமா. அப்படி மகேஸ்வாசகா கூடஜத்ருஹு, பெரிய வில்லை உடையவன், பலம் உடையவன், உறுதியான தோள்களை உடையவன். அது மட்டும் இல்ல, அரிந்தமஹா, சுவாமி கையில வில்லு வச்சுருக்காரே, எல்லாரையும் வதம் பண்ணிடுவாரானா? கிடையாது. எதிரிகிட்ட கூட ஒரு தயை காட்டக்கூடியவன். அரிந்தமஹா, அரினா எதிரி. எதிரிகளை கூட என்ன பண்ணுவானாக்கா தப்பிக்க விடுவானா இல்லையா? அந்த வாலி வதம் பண்ணும்போதே நம்ம ராவண வதம் பண்ணும்போது பார்ப்போம். இன்று போய் நாளை வான் தான் சொல்லுவார். உடனடியா கையில வில்லு இருக்கு, எதிரி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக உடனே அவனை வதம் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. கருணாமூர்த்தி. அதனால அரிந்தமஹா பேர்பட்டவன் தெரியுமா? எதிரிகளை கூட தப்பிக்க முயற்சி பண்ணுவாராம். ஆஜானுபாகு, அப்பா, அப்படி தன்னுடைய இந்த நீண்ட கைகள் இருக்குமா. எப்படி இருக்கும் தெரியுமா? கைகள் முட்டி இருக்கு இல்லையா? நம்ம நின்றோம்னா முட்டி கிட்ட வருமா அவருடைய கைகள். எழுந்து நிற்கும் போது நம்ம கால் முட்டி இருக்கு இல்லையா? நின்று கொண்டிருக்கும் போது அந்த கைகளானது, நீண்ட கைகளானது முட்டி வரை நீண்டு இருக்குமா. ஆஜானுபாகுன்னு பேர் அதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல. முட்டி வரை நீண்ட கைகளை உடையவன். அது மட்டும் இல்ல சுவாமி, சுசிராகா, சிரகான தலை, சுசிராகா அழகான தலை சுவாமி. அப்படி சுருட்டை சுருட்டையான கேசம், அப்படி ஒரு அழகான தலையை உடையவன் சுசிராகா. மேலும் சுலலாட்டகா, சுவாமி அந்த தலையிலேயே நெத்தி இருக்கு இல்லையா? லலாட்டனா நெற்றி. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பெரிய பரந்த நெற்றி.
அப்பேற்பட்ட சுலலாட்டஹா பரந்த நெற்றியை உடையவன். மேலும் சுவிக்ரமஹா மிகுந்த பராக்கிரமம் கொண்டவன் சுவாமி. அப்பேற்பட்ட பராக்கிரமம். இப்படி ராமருடைய அந்த குணங்களையும் அங்க அவயவங்களையும் அவ்வளவு அழகா நாரத பகவான் வால்மீகி இடத்துல கொண்டு வந்து காட்டுறார். என்ன சொல்றார்? மகோரஸ்கா பரந்த தோள்களை பெரிய மார்பை உடையவன், மகேஷ்வாசா பெரிய வில்லை தாங்கி நிற்பவன், அதற்கு அந்த வில்லை தாங்குற அளவுக்கு பலம் பொருந்தியவன், கூடஜத்ருகு உறுதியான தோள்களை உடையவன், அறிந்தமகா எதிரிகளை கூட தப்பிக்க பண்ணுவாராம். அப்பேற்பட்ட தயாமூர்த்தி கருணாமூர்த்தி, ஆஜானுபாகு அப்படியே முட்டி வரைக்கும் நீண்ட கைகள் இருக்குமா அவருக்கு, சுஷிராகா அழகான தலையை உடையவன் சுவாமி, சுலலாட்டகா பெரிய நெற்றியை பரந்த நெற்றியை உடையவன் சுவாமி, சுவிக்ரமஹா மிகுந்த பராக்கிரமம் கொண்டவன். இப்படியாக இந்த 10வது ஸ்லோகத்துல அப்படி வர்ணிக்கிறார். மகோரஸ்கோ மகேஸ்வாசோ கூடஜத்ரு ரரிந்தமஹா ஆஜானுபாகு சுஷிராகா சுலலாட்டகா சுவிக்ரமஹா. இப்படியாக நாரத பகவான் வால்மீகியின் இடத்துல ஸ்லோகங்களை சொல்லிண்டே வந்துட்டு இருக்கார். அவருடைய குணங்கள் அவருடைய அவயவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிற மாதிரி இந்த 10வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இந்த 10வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பிரதிபதார்த்தங்கள் என்னென்ன? மகாபாகு நம்ம தீர்க்கபாகு நீண்ட கைகளை முட்டி வரைக்கும் இருக்குமா, அப்பேற்பட்ட பாகு. கம்பு கிரீவகா சங்கஹா துல்லிய கிரீவயா யுக்தஹா சங்குக்கு நிகரான கழுத்து, சங்கை போன்ற கழுத்து, அப்படிப்பட்ட அவயவத்தை கொண்டவன். மகானுகு நம்ம மாம்சல சிபுகயுக்தா, சிபுகனா கண்ணம், தாடை எப்படி இருக்குன்னா சின்ன சொல்றா இல்லையா, அந்த சின்னம் எப்படி இருக்குனாக்கா அப்படியே அப்படி பெரிய சின்னம் பெரிய தாடையை உடையவன். மேலும் பாருங்க மகோரஸ்கா விஷால வக்ஷஸ்தலா, வக்ஷஸ்தலனா மார்பு பகுதி இல்லையா, அந்த மார்பு பகுதி எப்படி இருக்கும்? பரந்து விரிந்த மார்பகம். மகேஷ்வாசா மகாதனுர்தரஹா தனுஹு தரதி இது தனுர்தரஹா, அப்படி வில்லை அப்படி வச்சுருப்பான் தரிச்சுட்டு இருப்பான். அப்பேற்பட்ட உயர்ந்த பலம் பொருந்திய வில்லை தரிக்கணும்னா எப்பேற்பட்ட புஜங்கள் இருக்கணும், எப்பேற்பட்ட ஷோல்டர்ஸ் இருக்கணும் இல்லையா. அதனால மகேஷ்வாசா மகாதனுர்தரஹா கூடசத்ருஹு அப்பிரகாஷ ஸ்கந்தாஸ்திதா, உறுதியான தோள்களை உடையவன். அறிந்தமகா சத்ரு தமனஹா எதிரிகிட்ட கூட இரக்கமுடையவன் சுவாமி. ஆஜானுபாகு பா ஜானு பர்யந்தம் லம்பமான பாகுயுக்தா, ஜானுன்னா நீ காலில் இருக்கக்கூடிய நீ, அதாவது முட்டி, அது பர்யந்தம் என்ன இருக்கும்? லம்பமானஹா பாகுயுக்தா நீண்ட கைகளை உடையும். சுஷிராஹா சோபன சிரஸ்ன தலை இல்லையா. சுலலாட்டஹா சுந்தர லலாட்ட சம்பன்னஹா அழகான நெற்றியுடன் கூடியவன். சுவிக்ரமஹா சோபனகதியுக்தா அப்படி இருப்பான் சுவாமி பராக்கிரமத்துல. இப்படி இந்த 10வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை சொல்ல, மேலும் 11வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பிரதிபதார்த்தத்துல வந்துட்டே இருக்கு. இப்படியாக நம்ம என்ன பண்ணோம் இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 9 ஸ்லோகம் நம்பர் 10ன்னு சொல்லக்கூடிய சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய இருக்கக்கூடிய 10 ஸ்லோகங்களை ஏதாவது கால பர்யந்தம் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். கேட்பா, திரும்ப திரும்ப கேட்பா, ஏன் ராமாயண கதை படிக்கணும், ராமாயண கதை படிக்கிறதுனால என்ன நன்மை, இதை நான் தொடர்ந்து நிறைய விஷயங்களை ஒரு வகுப்புலையும் ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்றோம் சொல்லிண்டே தான் வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ரீதியில இந்த ராமாயணம் சம்க்ஷேப ராமாயணம் ஏன் படிக்கணும் சுவாமி, என்ன கதி அப்படின்னா, வேதாந்த தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ராமானுஜருக்கு அப்புறம் வந்தவர். சுமார் 750 வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் தூப்புல அவதாரம் பண்ணார். அவர் சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு அழகான கிரந்தத்தை கொடுத்திருக்கார். அதுல அவ்வளவு அழகா விவரணம் பண்ணுவார். எதை பத்தினா, இந்த ராமாயணம் அப்படிங்கிற விஷயம், ராமாயணத்தை நாம ஏன் படிக்கணும், அதுல என்ன தத்துவம் இருக்கு அப்படிங்கறத அழகா சொல்லுவார் ஒரு ஸ்லோகம் மூலமா. என்னன்னாக்கா, தர்போதக்ர தசேந்திரியானு ந மனோன் நக்தஞ்ச ஆதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிவர்த்தே தீனாம் தசாம்
ஆஸ்திதா அத்யத்வே அனுமன் சமேத குருணா பிரக்யாபிதார்த்த புமானு லங்காருத்த விதேக ராஜதனயாம் நியாயேன லாலபியதே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். இதோட தாத்பரியம் என்ன பாருங்கோ. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராமாயணம் அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான தத்துவங்களை போதிக்கிறது. இங்க சுவாமி என்ன சொல்றாருனாக்கா, ராமாயண தத்துவம் என்னன்னாக்கா, பரமாத்மா ஜீவாத்மா. ஸ்ரீ ராமபிரான் என்பவர் பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா இல்லையா. இப்ப இங்க சீதாதேவி அந்த ஜீவாத்மாவாவ ஒரு அவதாரம் பண்றா. நம்மள மாதிரி சீதா பிராட்டி ஜீவாத்மா, ராமர் பரமாத்மா. இப்ப அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது என்ன பண்றதுனாக்கா, இந்த பூலோகத்துக்கு வருது. எப்படி ராவணன் இருக்கான். ராவணன் அப்படிங்கிறது யாருன்னா நம்மளுடைய மனசு. ராவணன்றது நம்மளுடைய மனசு. நமக்கு பொதுவா ஏகாதச இந்திரியங்கள் இருக்கா. பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் சொல்லுவா. புலன்கள் அர்த்தம். ஏகாதச இந்திரியங்கள், அதுல பிரதானமானது மனசு. அந்த மனசு ஜீவாத்மாவை கொண்டு வருது. சீதா பிராட்டிய எங்க கொண்டு வருது? லங்கைக்கு கொண்டு வர ராவணன். இந்த ராவணன்ற மனசு கொண்டு வர. அவனுக்கு 10 தலைகள் இருக்கு இல்லையா. அந்த 10 தலைகள் தான் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம். இப்போ இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி செயல்படுறது பாருங்கோ. நமக்கு 3 விதமான குணங்கள் இருக்கு பொதுவா. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதுல ராவணத்துல அந்த 3 குணங்கள் இருக்கு. யாரு? விபீஷணன் சொல்லக்கூடியவன் சத்வகுணம், சூர்பனகா ரஜோகுணம், கும்பகர்ணன் தமோகுணம். இந்த குணங்களுடைய தன்மை என்ன? சத்வகுணம்னா சாத்விகமா சாந்தமா இருக்கிறது, அது விபீஷணன். இந்த ராவணன் என்ன பண்றான்? விபீஷணனை ஒதுக்கி வச்சிடறான். அது அப்ப என்ன ஆகுது? சத்வகுணம் போயிடுறது. சூர்பனகா ரஜோகுணம், அதை தன்னுடன் சேர்த்துக்கிறான். தமோகுணம் கும்பகர்ணன், தமோகுணம் எப்பவும் தூங்கிட்டே இருக்கிறது. இந்த 2 குணங்கள் தான் கூட இருக்கு. சத்துவகுணம் போய் ஒதுக்கி வச்சிடறான். எங்க கொண்டு வந்து வைக்கிறான்? சீதைய. சீதை என்பது யாரு? ஜீவாத்மா. அசோகவனத்துல கொண்டு போய் வைக்கிறான், லங்கையில. அது எங்க இருக்கு? கடலுக்கு நடுவுல இருக்கு அசோகவனம்ன்றது, லங்கைன்றது இல்லையா. கடல்லாம் என்ன? சமுத்திரம், சம்சார சாகரம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்றோம்? பிறவி பெருங்கடல் நீந்தணும் இல்லையா. அதனாலதான் சம்சார சாகரம் சொல்ற, பிறவி பெருங்கடல். அந்த ஜீவாத்மான்ற சீதை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்? ராவணன். மனசுங்கிறதா ராவணன். அவனுக்கு 10 தலைகள் இருக்கு இல்லையா. பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம். 3 குணங்கள்ல விபீஷணனை ஓரம் கட்டிடுறான். சூர்பனகான்ற ரஜோகுணம், கும்பகர்ணன்றது தமோகுணம். அதை வச்சுக்கிறான். வச்சுட்டு அந்த லங்கையில கடலுக்கு நடுவுல கொண்டு போய் அந்த ஜீவாத்மாவை அடைச்சி வச்சிடறான். அந்த இடம் என்ன பேரு? அசோகவனம்னு பேரு. அந்த அசோகவனத்துக்கு 9 துவாரங்கள் இருக்கா. 9 துவாரங்கள். நம்ம மனித உடம்புல கூட பாருங்க 9 துவாரம் இருக்கா இல்லையா. எப்படி ஒரு அழகான தத்துவம் பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மான்ற சீதைய மீட்கத்துக்கு இப்ப யார் வரணும்? எம்பெருமான் வரணும் இல்லையா. ஆனா அவர் வரல, சாட்சாத் அவர் வரல. யார் அனுப்புறார்? ஆஞ்சநேய பகவான் அனுப்புறார். ஆஞ்சநேயர் வரார், வந்து சீதைய மீட்கத்துக்காக வரார். அப்படி அந்த சீதையை மீட்க வரும்போது என்ன பண்றார்? கையில என்ன கொண்டு வரார்? கணையாழின்னு சொல்லக்கூடிய மோதிரம். அது ஒரு முத்திரை தானே, அதை கொண்டு வரார். அப்ப அந்த ஆஞ்சநேயர் யார் தெரியுமா? ஆச்சாரியன். ஏன்னா எம்பெருமான் நேரடியா வரமாட்டார், ஆச்சாரிய ரூபமாகத்தான் வருவார் ஜீவாத்மாவை கரை சேர்க்கறதுக்கு. அப்படி அந்த ஆஞ்சநேயர்ங்கிறவர் யாரு அப்படின்னா ஆச்சாரியன். வந்து என்ன பண்றார்? அந்த மோதிரத்தை கொடுக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய ஆச்சாரம் என்ன பண்ணுவார்? சங்கு சக்கரம் எல்லாம் கொடுப்பா இல்லையா. அது பேர் பஞ்ச சம்ஸ்காரம்னு பேரு இல்லையா. சங்கு சக்கர முத்திரைகளை பதிச்சுக்கிறது, அதுவும் முத்திரை தானே, பஞ்ச சம்ஸ்காரம் இல்லையா. அப்படி ஆஞ்சநேயர் என்ன பண்றார்? அந்த மோதிரத்தை கொடுக்கிறார், முத்திரையை கொடுக்கிறார். லங்கையை எரிக்கிறார். ஏன் எரிக்கிறார் தெரியுமா? அது என்ன உணர்த்துறது நமக்கு? நம்மளுடைய பாவங்களை அழிப்பவர். பாவம்லாம் போயிடும் இல்லையா. அப்புறம் என்ன பண்றார்? சீதைய ராமரோட சேர்த்து வைக்கிறார். நாம ஜீவாத்மா, நம்மள பெருமாளோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை. இப்படியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த ராமாயணம் நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத
சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு, நாடகம். அந்த நாடகத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ராமாயணத்துக்கு இப்படி ஒரு தாத்பரியம், பரமாத்மா ஜீவாத்மா. ராவணங்கிறவன் என்ன பண்றான், அவன் ஒரு மனசு இல்லையா, அவனுக்கு 10 தலை, பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம், அவனுடைய மனசு ஏகாதச இந்திரியம். 3 குணங்கள்ல சத்துவ குணத்தை ஒதுக்கிட்டு ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் கூட வச்சுக்கிறான். எங்க கொண்டு போய் வைக்கிறான் சீதைய, அசோகவனத்துல. அசோகவனத்துக்கு எத்தனை துவாரங்கள் இருக்கு, நவத்வாரங்கள் இருக்கு. நம்மளுடைய சரீரத்திலேயே நவத்வாரங்கள் இருக்கு இல்லையா. அப்படி அந்த ஜீவாத்மாவை காப்பாத்துறதுக்கு பரமாத்மாவான ராமபிரான் யார அனுப்புறார், ஆச்சாரியன் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ நமக்கு இந்த லோகத்திலிருந்து எம்பெருமான அடையறதுக்கு ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம், குரு அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். அந்த குருவை நாம ஆசிரியக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான தத்துவத்தை இந்த ராமாயணமானது நமக்கு போதிக்கிறது. அதனால அப்பேற்பட்ட ராமாயணத்தை நாம் நல்ல முறையில படிக்கணும், ஸ்ரத்தையா படிக்கணும். பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் அந்த ராமாயணத்தை நாம பிரயோஜனப்படும்படியாக பிரவச்சனம் பண்ண வேண்டியது, ராமாயணத்தை அடுத்த சந்ததிக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்துக்காக அற்புதமான இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் ராமாயணத்துக்குள்ள இருக்கு. பெரிய பெரிய மகான்கள்லாம் அதை பத்தி சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கிரந்தத்தை இந்த சத்சங்கத்துல நாம கத்துருக்கோம். 10 ஸ்லோகங்கள் ஏதாவது கால பரியந்தம் பூர்த்தியா இருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களையும் இனி வரும் காலங்கள்ல அந்த ராமபிரானுடைய அனுகிரகத்தோட நாம அனுபவிப்போம் அப்படிங்கிறதாக கூறி அடியேன் விடப்படுறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.